எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு இளம் ஜோடிகள் எங்காவது சாப்பிட்றதுக்கு விருந்துக்கு போகிறாங்க. எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் சாம்பார் சாதத்தையும் ரசத்தையும் ஊற்றுறாங்க. எப்படி ஒரு கடுப்பாக இருக்குமோ அப்படித்தான் நிஃப்டி வந்து தொடர்ந்து 100 பாயிண்ட்டுகளாக ஏறிக்கிட்டே இருக்கா. இன்றைக்கி கிட்டத்தட்ட 26,000க்கு பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் போர்ட்ஃபோலியோவில் ஒன்றும் செலுசெலுப்பு இல்லாமையே இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது தான் ஒருவேளை லக்கு வேணுமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இந்த நசாரா டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 7% மேலே ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜீரோதா பிரதர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் என்ன ஒரு லக்குன்னு. அவங்க வாங்கிய பிறகு இந்த பங்கெல்லாம் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துருச்சு. சமீபத்தில் கூட சம் நியூஸ்னால இந்த ஆன்லைன் கேமிங்லாம் பணம் வச்சு ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சில செய்திகள் வந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் இது கேமிங்கில் தானே இருக்குது, இந்த பங்கு இருக்குது, உடனே படார்னு கீழே விழுந்துட்டான். அப்படி கீழே விழுந்த இந்த பங்கு மறுபடியும் இன்னைக்கு எடுத்து பார்க்கல 7% ஏறி இருக்கு. என்னையே ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு லாஸ்ல தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. 14 கோடி 4 கோடி 51 கோடின்னு லாபம் கொடுத்துருந்தாலும் டபார்னு இப்போ 34 கோடி நஷ்டம் ஆயிருக்கு. அப்படின்னா இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு அக்வஷன் பண்ணாங்க. இந்த மூன்சைன் டெக்னாலஜி அப்படின்றத அக்வஷன் பண்ணாங்க. அதுதான் அந்த குவார்ட்டருக்கு உண்டான செலவு அப்படின்ற மாதிரிலாம் நான் நியூஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒருவேளை லக்கு வேணுமோ அப்படின்னா இப்போ இந்த ஜீரோதா பிரதர்ஸ்க்கெல்லாம் பாருங்கள், கீழே இருந்து மேலே ஏறி இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி ஒரு 7% ஏறி இருக்குது. அப்படின்னா அவங்க ஜீரோதா புரோக்கிங் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. அதுவும் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை லக்கு வேணுமோ, அவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் ப்ளஸில் வருது. என்ன அப்படி கிடையாது, அவங்க ஐடியாக்கெல்லாம் காசு ஆக்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. இந்த நசாரா டெக் எடுக்கும் பொழுதே இந்தியாவில் ஒரு வேளை கேமிங் நல்லா வளர்ந்து வருமோ அப்படின்ற மாதிரி காரணத்தை சொல்லி தான் எடுத்தாங்க. ஜீரோதா புரோக்கிங் வரும்பொழுதும் அவங்களுடைய தேவைக்காகவும் அவங்க அதில் இருக்கக்கூடிய சில பெயின் பாயிண்ட்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் புரோக்கிங்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐடியா தான் ஆக்சுவலாக ஜெயிக்குது. நேற்றே நினச்சேன் அமலாவா விமலாவா அப்படின்ற மாதிரி. க்ரோ ஐபிஓவும் நேற்று லிஸ்ட் ஆச்சு. இந்த டாடா மோட்டர்னுடைய கமர்ஷியல் வெஹிக்கிளும் லிஸ்ட் ஆச்சு. ஒருவேளை டாடா மோட்டரில் பேசஞ்சர்லேருந்து தனியாக பிரித்து விடப்பட்ட பங்கு அதுவும் நல்லா வளர்ச்சி அடையுமோ அப்படின்ற மாதிரி அமலாவா விமலாவான்னு நிறையா பேர் நேற்று யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. கடைசியில் வந்து டாடா மோட்டர்னுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் பக்கம் ஒதுங்கியிருப்பாங்க. அது ஒரு கும்பா குட்டி ஆகி இந்த க்ரோ ஆப் இன்றைக்கும் மேல் நோக்கி ஏறி இருக்கான். இது என்னங்க, இது காண்பது கனவா இல்லை நனவா அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு இது பாசிட்டிவ் நியூஸ் தான். இந்த மாதிரி நியூஸ்கள் வரும் பொழுது ஷேர் மார்க்கெட் என்பது ஏறுகின்றது. இந்தியாவினுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் என்பது குறைஞ்சிருக்கு, விலைவாசி குறைஞ்சிருக்கு அப்படின்னு. என்னையே அநியாயமாக இருக்குது. நம்ம எதை ஒரு சாதாரண புடலங்காய் வாங்க போனால் கூட திருப்பூரில் 70 ரூபாய் 80 ரூபாயின்றாங்க கிலோ. இதெல்லாம் 40 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கப்பட்டு இருந்த காய்கறிகள்லாம் இப்போ கூட போன வாரம் போய் வாங்கிட்டு இருந்தேன். நிறைய கேரட்டு, பீன்ஸு, அந்த மாதிரிலாம் பல பொருட்கள் வாங்கும்போது எதை எடுத்தாலும் 80 ரூபா 90 ரூபா 100 ரூபாய் இருக்கிறதுலே விலை குறைந்திருந்ததுன்னா அந்த ஆப்பிள் வந்து கிலோ கிட்டத்தட்ட 200 ரூபா 300 ரூபாய்ன்னு வித்துட்டு இருந்தது. அதுதான் வந்து எங்கேயோ ஆட்டாவில் போட்டு 120 ரூபா 140 ரூபாய்ன்னு வித்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு காய்கறி எதுவும் விலை குறைஞ்ச மாதிரி தெரியல. ஒரு வேளை ராத்திரியாக இவங்க கணக்கு போடும்போது குறைஞ்சிருச்சா என்ன ஏதுன்றது தெரியல. பட் ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் பாசிட்டிவ் மொமெண்டமில் 100 பாயிண்ட் ஏறி இருக்குது. அப்படின்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் கம்மியாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் மிக முக்கியமான காரணம். இனி அடுத்தது ஷேர் மார்க்கெட்டில் மறுபடியும் 26,000 நம்மளுடைய நிஃப்டி வந்துட்டதுனால ஒரு பெருசாக ஒரு 1000-2000 பாயிண்ட் ஏறுவதற்கோ அல்லது இறங்குவதற்கோ அடுத்தது எது காரணமாக இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து வேற என்ன. ஏன்னா இப்போ நம்ம ரிசல்ட் சீசன் முடிய போதில்லை, இன்னும் 2-3 நாளில் மொத்த ரிசல்ட் சீசனே முடிஞ்சிடும். இனிமேல் நம்ம டெய்லியும் போய் பார்ப்போம், எவனும் 15-20% ஏறின மாதிரியோ இறங்கின மாதிரியோ பெருசாக நீ நகராது. ஒரு மாதிரி நங்கூரம் பாய்ச்சி ஒரு இடத்துல அமைதியாக கோந்துருவாங்க. அதாவது ரிசல்ட்டுனால ஏறி இறங்குறது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அப்படி இருக்கையில் இப்போ நெக்ஸ்ட் மேஜர் நியூஸுங்கிறது அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ட்ரேட் டீல் தான். அதனுடைய தேதி என்ன அப்படின்ற அந்த டெட்லைன் டேட்டு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நவம்பர்னாங்க, அக்டோபர்னாங்க, இப்போ அது நீ என்ன அதை டேட்டை சொல்லணும்ல. சைனாக்காரன்லாம் பாருங்கள் அப்படி இப்படி என்னத்தையா ஒன்றை பேசி அவங்களுடைய ட்ரேடை சக்ஸஸ் பண்ணிக்கிட்டாப்புல அமெரிக்காவுக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம நாட்டில் இந்த அமெரிக்காவோட டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தை ரொம்ப திறமையாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு டெட்லைன் என்பது வேணும். இப்போ கடைசியாக கூட ஒரு அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் அவசரம் காட்டலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற நம்மளுக்கு ஏதாவது அவசரமாக வராட்டியும் பரவாயில்ல, ஒரு டெட்லைன் டேட்டு தெரியணும்ல. இந்த டேட்டில் வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சாதகமான ட்ரேட் டீல் ஒப்பந்தம் நடக்குமா நடக்காதா? ஏன்னா நம்மளுடைய நிஃப்டி இருக்கக்கூடிய எல்லா கும்பா குட்டி செய்திகளையும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. எல்லா பேட் நியூஸும், ரஷ்யாவில் ஆயில் வாங்கக்கூடாது சரி, அமெரிக்காவோட ஒப்பந்தம் இல்லை சரி, எல்லா பேட் நியூஸ்லேயும் நம்மளுடைய மார்க்கெட் எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ இந்த டெப்த்தை வந்து திருப்பி கீழே விட்டாலும் 4000 பாயிண்ட் கீழே விழுந்து 22,000க்கு வரணும். அல்லது இந்த டெப்த்தை அப்படியே மேலே ஏற்றி விட்டாலும் நிஃப்டி 29,000 to 30,000 வரைக்கும் வரணும். ஸோ இந்த டெப்த்தை அப்படியே கீழே இறக்கி விட போகிறானா, அல்லது டெப்த்தை அப்படியே டபுளாக மேலே ஏற்றி விட்டு நிஃப்டி 30,000 கொண்டு போக போகிறாங்களா அப்படின்றது தான் இப்போ கேள்வியே. அதுக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே துருப்புச்சீட்டு நம்ம ட்ரம்ப்பு தான். வெரி குட் அடின்னு ஒன்று அடித்தா இப்படித்தான் இருக்கணும், எக்ஸலண்ட் பாய் அப்படின்ற மாதிரி இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு ரிசல்ட் சீசனை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு மிகவும் அருமையாக இதுக்கு முன்னாடி 2200 ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ 3000 அப்படின்ற மாதிரி வந்துட்டான். இந்த வருஷத்தில் நீ என்ன தம்பி பண்ணுன அப்படின்னு கேட்டால் அவன் தைரியமாக அற்புதமாக சொல்லுவான். இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் பெருமையாக சொல்லுவாங்க. அந்த பங்கு இந்த வருஷத்தில் ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான், அப்புறம் 2வது ரவுண்டு போயிருக்கான். 2 ரவுண்ட்னாலும் 2 ரவுண்ட் மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை ஆடி காமிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பெருமைப்பட்டுக்குவாங்க. நண்பர்களே, மிக முக்கியமான தகவல் என்னென்னா, ரிசல்ட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த ரிசல்ட் சீசனில் மொத்தமாக இந்த வருஷத்தில் லோவிலிருந்து ஹை கிட்டத்தட்ட 40% ஏறிய பங்கில் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸும் ஒன்றா இருக்குது. அற்புதம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த அசோக் லைலாண்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் விற்கிறவங்க தான், அந்த டாடா மோட்டர்னுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் விற்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவனை ஏற்றி இத்தனை நாள் காத்திருந்து கடைசியில் பார்த்தா அது இன்னும் பெருசாக ஏறல. ஆனால் அசோக் லைலாண்ட் இன்றைக்கி ரிசல்ட்டை காரணம் வச்சுக்கிட்டு 5% ஏறி வந்துட்டான். இத்தனைக்கும் இந்தியாவில் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் நம்ம டாடா மோட்டர் தான் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு ஏற்றி விட மாட்டேன்றாங்க. பேசாமல் நேற்று லிஸ்டான பங்குகளில் குரோவை பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்மனசு பல ட்ரேடர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டுங்கிறதும் ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி தான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம விட்டு போக மனசு வருது இல்லையா, அது மாதிரி ஒரு பங்கை எடுத்துடுறோம்னு வச்சிங்களேன், இதை விட்டுட்டு அதை போகிறதுக்கு மனசு என்பது வர்றதில்லை. அந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த குரோவுக்கும் டாடா மோட்டர்னுடைய கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பந்தம் என்பது. நண்பர்கள், இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற ஒரு பங்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் நல்லா எங்களை ஏற்றி சந்தோஷப்படுத்தி விட்றா அப்படின்னு அந்த ஷேர் ஹோல்டர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு எதுக்கு சந்தோஷம்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ உங்களுக்கு எதுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இந்த ரிசல்ட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த 3மே முக்கியமான கம்பெனி தான். அதுலேயும் இந்த கொஹன்ஸ் லைஃப் ஷேர் வச்சுருக்கிறவங்க வாழ்க்கையே வெறுத்துருவாங்க. அவன் ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு தொங்கு பாலம் மாதிரி கீழே விழுந்த கடப்பாறை மாதிரி அவன் முதல்லையே கீழே விழுந்தவன் தான். சரி, ரிசல்ட்டு சீசன்லேயாவது இவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும்னு பார்த்தா எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தினுடைய 3 ரிசல்ட்டு சீசன்லேயுமே கொஞ்சம் கூட எந்திரிக்காத ஒரு பங்கு எது அப்படின்னா இந்த கொஹன்ஸ் லைஃப் சைன் தான். அநியாயம். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டையே அலற விட்டது யாருன்னா நம்ம ஏஷியன் பெயிண்ட் தான். அது 4% ஏறி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக இருக்குது. அதே மாதிரி கும்பா குட்டிகள் எது நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னால் இவ்வளோ நாள் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருந்த வரைக்கும் அது ஒரு கும்பா குட்டியாக இருந்தது. இப்போ இந்த சமயத்தில் புதுசாக நீ வந்திருக்கில்ல, கொஞ்ச நாளைக்கு நீகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்றைக்கி ஒரு 1.25% இறங்கி அது ஒன் ஆஃப் த டாப் லூசர் இன் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அவன் வந்துட்டான். இருக்கிறதுலே அதிகமாக அடி வாங்கினது மிட் கேப் இண்டெக்ஸில் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த என்டியூரன்ஸ். பேர் என்டியூரன்ஸ்னு என்ன நிலச்சி நிற்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்றைக்கி அப்படி அவனால் நிற்க முடியல, 8% கும்பா. இந்த சமயத்தில் வேறு ஏதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ஆர்கே ஃபோர்ஜ்னு ஒரு பங்கு ஒரு தடவை கணக்கு வழக்கு எடுத்து பார்த்துருக்காங்க குடோனில். அப்புறம் பார்த்தா அவங்க ரெஜிஸ்டரில் இருக்கிற தகவலும் போய் ஃபிசிக்கலாக செக் பண்ண தகவலும் மாறி இருந்திருக்கு. என்னடா இது, 3 இட்லி சட்டியில் ஊற்றி வச்சுருக்கோம், ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 இட்லி தான் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே இந்த நான் காமெடி ஒன்று சொல்லியிருக்கேன். பட் எனிவே, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் 10,000 ஜோக்குகள் சொல்லியிருப்பேன், ஒன்று கூட ரிப்பீட் பண்ணதில்லை. இன்றைக்கி இந்த இட்லி ஜோக்கை ரிப்பீட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. எனிவே, இந்த ஆர்கே ஃபோர்ஜ் அப்படின்ற பங்கு இன்றைக்கி 7.5% ஏறி இருக்குது அடிவாரத்திலிருந்து. அப்படின்னா என்ன ஒரு காரணம் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் ரொம்ப நாள் கழித்து மகிழ்ச்சி கொடுத்த பங்குகளை இந்த ஆர்கே ஃபோர்ஜ் ஒன்று.
மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்லையும் ரொம்பவும் சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. தைரோ கேர் இண்டெக்ஸ்லாம் கடந்த 5 வருஷ கால அளவில் எடுத்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு விளையாட்டு விளையாண்டவன் தான் இன்னைக்கு 10% ஏறி இருக்கான். இந்த சமயத்தில் முக்கியமான செய்தி என்னன்னா, சமீபத்தில் வந்த ஐபிஓக்களில் சந்தோஷத்தை கொடுத்தது குரோ ஐபிஓ தான். இன்னும் ஒரு 4 ஐபிஓக்கள் ஓப்பனாக இருக்கு. இது ஏதாவது லிஸ்ட் ஆகும்பொழுது சந்தோஷமாக மாறுமா அப்படின்ற கேள்வி மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஃபுஜியாமா பவர் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஐபிஓனுடைய க்ளோசிங் டேட் நவம்பர் 17 திங்கட்கிழமை வரைக்கும் டைம் இருக்கு. 228 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த பங்கினுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்னும் எதுவுமே பெருசாக அப்டேட்டே ஆகலை. முதல்லையாவது -10 +10 இல்லை வெறும் +2 அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இண்டிகேஷனையும் காணோம். ஸோ டென்னிகோ கிளீன் ஏர் இந்தியா அப்படின்ற பங்கு அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதாவது அதனுடைய க்ளோஸ் டேட் நாளைக்கு. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 22% இந்த எப்படி இந்த க்ரோ ஐபிஓ ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது லிஸ்டிங் சமயத்தில், அது மாதிரி இந்த டென்னகோ கிளீன் ஏர் ஐபிஓ ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருமா அப்படின்னு இவன் ஒருத்தன் தான் இப்போதைக்கு இப்போ பார்த்த 2 பங்குகளில் இவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எம்வி ஃபோட்டோவாலிட்டிக் அப்படின்றதனுடைய லாஸ்ட் டேட் இன்னைக்கு நவம்பர் 13. இவன் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கான். 1% நீயே வச்சுக்க அப்படின்னு பல ஐபிஓ அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. நிறைய பேர் இதை பண்ணுறாங்க. ஐபிஓக்கள் ஏதாவது லிஸ்டிங் கெயின் வரும்பொழுது 10-20 கிடைச்சதை தூக்கிட்டு ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, லேடிஸ் நேமில் அதாவது மதர் நேமில் ஒய்ஃப் நேமில் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணி தங்களுடைய கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒரு குடும்பத்தில் எல்லாத்து பேர்லையும் அப்ளை பண்ணும் பொழுது ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கள. 1% நீயே வச்சுக்க. ஏதோ ஒரு படத்தில் தான் காமெடி வரும், நீ 10,000 ரூபா எனக்கு தர்றையா, மேலே 1 ரூபா தரேன், சேர்த்து வச்சு தர்றேன், நீ ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி தான் தற்போது இந்த ஃபோட்டோவாலிட்டிக்னுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காமிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தது ஃபிசிக்ஸ் வாலா அப்படின்ற ஐபிஓ அதனுடைய க்ளோஸ் டேட்டு இன்றைக்கி தான் நவம்பர் 13. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பதும் இது ஒன்றையுமே காணும். நேற்று வரைக்குமாவது 1% லிஸ்டிங் கெயின்க்கு இது ஆகுமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இன்றைக்கி மொத்தத்துக்கு கும்பா அப்படின்ற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒருத்தன் தான் உருப்படியாக இருக்கக்கூடிய இந்த டெனகோ கிளீன் ஏர் அப்படின்ற ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்போது அதிகமாக இருக்குது. மற்றதெல்லாம் கும்பா குட்டிகளாக இருக்குது. வரக்கூடிய மாதங்களில் இந்த 2 கும்பா குட்டிகளுக்கு இடையில தான் போட்டியே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஷேர் ஹோல்டர்ஸை கேட்டால் அவங்களால எங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்னாலும் எங்களுக்குள்ள தான் போட்டி அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிடுவாங்க. அது மாதிரி இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கு மிகப்பெரிய ஒரு டாப் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர் கம்பெனி நம்ம நாட்டில். அந்த பங்கு பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கவே இல்லை. அதனுடைய ஷேர் விலை என்பது 1.5 வருஷமாக கீழே தான் இருந்தது. நேற்று தான் இவன் 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டான்னு எல்லாரும் கைதட்டி விசிலடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கான். பட் ஸ்டில் இன்றைய தேதியிலுமே அது 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற பங்குமே இப்படி தான் இருந்தால் மிகப்பெரிய ஒரு பெயிண்ட் அவன் சாஃப்ட்வேரில் பெரிய ஆள்னா இது பெயிண்ட்டுகளை விற்க மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங்கில் பெரிய ஆள். ஆனால் இதுவும் ஒரு கும்பா குட்டி இருந்த நேரத்தில் இவனும் கொஞ்சம் லேசாக திரும்பி வந்திருக்கான். ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அதிகமாக ட்ரேட் வேல்யூ நடந்த பங்குகளில் இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு இடையில தான் இப்போதைக்கு போட்டியாக இருக்குது. அடுத்த ஒரு 2-3 மாதங்கள் கழித்து பார்க்கும்பொழுது யார் ஷேர் ஹோல்டருக்கு நல்லது செஞ்சா அப்படின்னு. இந்த கொஸ்கார்ப்லாம் பணம் போட்டவங்களை போய் நம்ம பேட்டி எடுத்தோம்னா, அட போங்க நான் கொஸ்காரில் போட்ட பணம் இதுவாக போச்சு அப்படின்ற மாதிரி மன விரக்தியோடு இருப்பாங்க. இந்த கொஸ்கார்பனுடைய சமீபத்திய சரித்திரம் வரலாறு என்ன சொல்லுதுன்னா, ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்கார்ப்பில் அதிகமாக சமீபத்தில் நியூஸ் வரல. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இது மேலே போட்ட பணம் தானம் கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் இது நஷ்டத்துக்கு போகாத ஒரு கம்பெனியாக தான் இருக்குது. அது மார்ச் 2025 கடந்த 5 வருஷத்தில் 3 வருஷத்தில் ஒரு குவார்ட்டரில் மட்டும்தான் லாஸ் மேக்கிங்காக காமிச்சிருந்தான். அதுக்கப்புறம் அவன் எப்பவும் செய்யக்கூடிய அந்த 50 கோடி 60 கோடி அப்படின்ற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான், லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய அந்த கொஸ்கார்ப்பு 1 வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் லோ தான், 3 வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் லோ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் விழுந்து கிடக்குது. இப்படி இருக்கக்கூடிய அந்த கொஸ்கார்ப்பில் ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க சிங்கப்பூரில் என்ட்ரு ஆகிறாங்க. நீங்கள் சிங்கப்பூரில் கம்பெனி ஆரம்பிங்க அல்லது எங்கே வேணாலும் ஆரம்பிங்க, ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ஷேரினுடைய விலையை 3 வருஷத்தினுடைய லோவிலேருந்து கொஞ்சம் ஏற்றி விடுங்க, இல்லைன்னா எங்கள் பணமெல்லாம் இதாக போயிடும், புஷ்ஷுன்னு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷேரை வச்சுருக்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்கார்ப் அப்படின்ற பங்கில் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது வந்திருக்கிறது அப்படின்றதான் செய்தி.
எப்பா யார் சாமி நீங்கள்லாம் எங்கிருந்துப்பா வர்றீங்க அப்படின்னு எல்லாரும் முன்னணி பங்குகளை பணத்தை போட்டு அப்படியே கன்னத்தில் கையை வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா சில பங்குகள் எகிரி அடிச்சிடறான். இந்த பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற பங்குலாம் இன்றைக்கி 3% ஏறி இருக்கு. கடந்த ஒரு வருஷத்தில் 63% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ ஏற்கனவே அவன் சம்பாரிச்சு கொடுத்தவன் தான், அப்புறம் மறுபடி கீழே விழுந்துட்டான். இப்போ மறுபடி கீழே இருந்து தன்னுடைய பழைய கையை பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவன் அதுக்கும் மேலேயும் போயிருக்கான். நீ ஓவராக எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டு ஆடிக்கிட்டு இருக்க தம்பி, நாங்கள்லாம் இங்கே இன்னும் போட்ட காசே வந்து சரியில்லையேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பங்கில் வந்து என்ன ஒரு சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இந்த பங்கு. ஆமாம், கன்ஸ்ட்ரக்ஷனில் எத்தனையோ கம்பெனிகள் இருக்குது. எல்என்டியிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் உனக்கு மட்டும் என்ன இப்படி ஒரு அதிர்ஷ்டம்? அப்படித்தான் நீ வந்து ஏதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் அப்படி இப்படி வளர்ச்சி பாதையில் கொடுத்துருக்கியா அப்படின்னா, அவன் இதுக்கு முன்னாடியே 40 கோடியெல்லாம் ரீச் பண்ணவன் தான். அதுக்கப்புறம் கழுது தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி தன்னுடைய லாபத்தை அப்படியே குறைச்சி நோ லாஸ் நோ கெயினில் கொண்டு வந்து போன குவார்ட்டரில் நிறுத்தியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 15 கோடி லாபம்னு போட்டிருக்கான். அப்போ நியாயப்படி பார்த்தோம்னா இந்த ரிசல்ட் வெளியான பிறகு தான் இந்த பங்கு சரிவடைஞ்சு பாட்டமில் இருந்துருக்கணும். இந்த ரிசல்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் சரி அவனுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர்லாம் வந்து முதல்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, இப்போ ஒரு ஷேருக்கு 3.25 ரூபா சம்பாரிச்சு தரான்னு இங்கேருந்து தான் நியாயத்துக்கு ஏறி இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு அந்த பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் மேலே ஏறி வந்திருக்கு அப்படின்றது இந்த ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பார்க்கக்கூடிய ட்ரேடர்கள் மனசில் நினைப்பாங்க. நண்பர்களே, அதில் இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் விபிஎல் ஹெச்எல் 2 பங்குலையுமே அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வருண் பெவரேஜஸ் Q2 ரிசல்ட் கொடுத்தப்ப எதுக்கோ ஒரு காரணத்தில் திடீர்னு மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% அவனை ஏற்றுனாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக அதே அடிவாரத்துக்கு வந்திருக்கான். நியாயத்துக்கு தர்மத்துக்கு நீ வந்து இன்னும் ஒரு முறை, ஏன்னா இந்த பங்கு ஏறினதை பார்த்து பல பேர் உள்ளே என்ட்ரு ஆகிருப்பாங்கல்ல, அப்போ நீ நியாயத்துக்கு தர்மத்துக்கு நீ வந்து இன்னும் ஒரு முறை அந்த இடத்த நீ தொடு. அப்போ தான் உள்ளே என்ட்ரா, உன்னை பார்த்து நீ பெரிய வீர தீர சூரன் நினச்சி உள்ளே என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. அப்போ நீ குப்புற விழுந்துட்ட. அப்போ நீ மறுபடியும் இன்னொரு முறை அந்த ஹைட்டை போய் தொட்டினா தான் வெளியே வர்றதா இல்லை உள்ளேயே உட்காந்துருக்கிறதா அப்படின்றது யோசிப்பாங்க இல்லையா. இப்படியெல்லாம் நீ அநியாயம் பண்ணக்கூடாது அப்படின்றதா ட்ரேடர்களுடைய கோரிக்கை. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி அதனுடைய அடிவாரத்துக்கு நீ வந்திருக்க. அடுத்த ஒரு 10-15 நாளில் நீ நியாயத்துக்கு 500 நீ ஒரு இடம் தொடணும் அப்படின்றதான் ட்ரேடர்களுடைய கோரிக்கை. அதை நிறைவேற்றுதா இல்லையா அப்படின்றது ஒரு சில நாட்கள் கழிச்சா தான் தெரிய வரும். அதே மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் இன்றைக்கி அதிகமாக ட்ரேட் வேல்யூ நடந்திருக்கு. அது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கணும். கரெக்டாக சென்டர் பாயிண்டில் நடந்திருக்கு. இந்த ஐடியா ஷேரில் சமீபத்தில் நியூஸ்கள் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் அந்த பங்கில் அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது இன்றைக்கி நடந்து இருக்குது. அதே மாதிரி இந்த பிஎஸ்சி அப்படின்ற பங்குலையுமே வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்தது. என்னையா ஒருவேளை வீக்லி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணாமல் இருப்பாங்களோ இல்லையோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டவுட் இருந்தது. கடைசியில் அது ஒரு மாதிரி அவங்களோட இன்கம்மை ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் தன்னுடைய Q2 ரிசல்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனால் இந்த பிஎஸ்சியினுடைய ஷேரில் அதுலேயும் இன்றைக்கி அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது தற்போது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இந்த ப்ரைஸ்கள் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சகிலிட்டி இந்தியா அப்படின்னு ஒரு பங்கு திடீர்னு என்ன நினச்சான்ல தெரில, மிகப்பெரிய ஒரு ரேலி, தான் இழந்ததை அப்படியே மீட்டெடுத்த சிங்கக்குட்டிகளில் இவனும் ஒருத்தன். ஸோ சில பேர் வந்து அதுக்குன்னு சில பேர்த்தெல்லாம் திட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பங்கு தன்னுடைய பழைய ஹை வரும்போது நியூஸில் வாசிக்கிறாங்க என்னென்னு, தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட்டிருக்கா, இனி இதுக்கப்புறம் எந்த பக்கம் போவானோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீல, மேலேயோ போய் கீழே அல்லது கீழே போவான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீல, அவன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறது? விழுந்ததுக்கப்புறம் நீ அடுத்தது நீ என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பொதுவாக எந்த ஒரு பங்கும் துப்புன்னு கீழே மேலேருந்து கீழே விழுக மாட்டான். ஏதாவது ஒரு தடவையாவது தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுப்பானா அப்படின்னு தான் பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சகிலிட்டி அப்படின்ற பங்குமே திரும்பி இன்னொரு முறை மேலே வந்தால் நல்லா இருக்குமே ஆண்டவா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் மேலே போக மாட்டேன் கீழே வருவேன் அப்படின்னா அப்புறம் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நியூஸில் வாசித்த மாதிரி இந்த ஆர்கோய் ஃபோர்ஜ் அப்படின்ற பங்கு ரொம்பவும் கீழே வந்துட்டு இன்றைக்கி தான் அது மறுபடியும் 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது தாண்டி ஏற்கனவே ஒரு முறை இவன் ரிவர்சல் மாதிரி காமிச்சிருக்கான். அதுக்கப்புறம் 2-3 மாதமாக அவங்ககிட்ட ஒரு விஷயமே நடக்கலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி மறுபடியும் இந்த பங்கு ஒரு ரிவர்சல் என்பது காமிச்சிருக்கிறதுனால பல ட்ரேடர்கள் நீ ஏற்கனவே ஒரு ரிவர்சல் காமிச்சு ஒரு மாதமாக பெண்டிங்கில் இருக்க, உனக்கு இன்னொரு ரிவர்சல் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி இப்போ அவன் ரொம்ப கோபமாக இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்பிக்கையாக பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு மாதமாக அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது. இப்போ மறுபடியும் ரிவர்சல் சிக்னல் போட்ட உடனே பல ட்ரேடர்கள் ஒருவேளை ரிவர்சல் நடக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
அப்புறம் மறுபடியும் ஒரு மாதம் கழித்து இதே இடத்துல ப்ரைஸ் இருந்ததுன்னு வச்சிங்களேன், பாவம் மனுஷன் கடுப்பாயிடுவான். அதே மாதிரி இந்த சிடிஎஸ்எல் பங்கு ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்குங்க நண்பர்களே. ஸோ இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட்டும் அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க மார்க்கெட்டில். இப்போதைக்கு கிட்டத்தட்ட 4-5 ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கான். எல்லாமே வெறும் 200 ரூபா டிப்பு. இப்போ நம்ம வீட்டம்மா இருக்காங்க, இங்கே பக்கத்தில் எங்கேயாவது டூர் கூட்டிகிட்டு போவாங்க, கன்னியாகுமரிக்கு இது கூட்டிகிட்டு போங்கன்னா நம்ம பக்கத்தில் கன்னியாகுமரி வரைக்கும் எதுக்குமா செலவு பண்ணிட்டு போகிறது, வேறு 2 பேர் காலார நடந்து போய் இந்த ஒரு வீதி சுற்றி அப்படியே அடுத்த வீதியில் வந்துடலான்ட்டு வந்தான்னு வச்சிங்களேன், கடுப்பாக இருக்கும். அது மாதிரி தான் இவன் வெறும் 200 ரூபாய்க்கு ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பங்கினுடைய அடுத்த மூவ்மெண்ட் இவனுக்கெல்லாம் உடம்புல வலிமை இருக்கா இல்லையா, தன்னுடைய பழைய ஹையை போய் இன்னொரு தடவை தொடுவானா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி மார்க்கெட்டில் வருது. ஆனால் பாவி, நாங்கள் நல்லா இருந்தால் உனக்கு பிடிக்காதே, இப்போ தான் எங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோவில் வெற்றி கிடைக்கலினாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. உடனே ஒரு வார்னிங்கை போட்டு விட்டுறாங்க. இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக நிறைய கம்பெனிகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே வந்து அவங்க கையில் இருக்கிற பணத்தை போட்டு அந்த தொழிலை பண்ணாமல் அவங்க கடன் வாங்கி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எக்ஸ்பென்ஷனில் போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த தொழிலிருந்து கொஞ்சம் கூட காசு வரலினே என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. ஒருவேளை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பணம் அதில் ஏங்க இப்போ இந்த சாட் ஜிபிடி காசு கேட்குறாங்க, ஆனால் இந்த பர்ப்ளெக்சிட்டி ஒரு வருஷம் ஃப்ரீன்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். அதுலேயும் இந்த சாட் ஜிபிடி ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்படி காசே அதிலிருந்து ஒரு கேஷ் ஃப்ளோவே வரல, ஆனால் கடை வாங்கி நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அது எவ்வளோ நாளைக்கு தான் தாக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அதில் பபுள் கீது வந்துருமா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கொளுத்தி போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் நாங்கள் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, கடைசிக்கு நிஃப்டியாக அது ஏறிக்கிட்டு இருக்கு, அதையும் இந்த அமெரிக்காக்காரன் விழுந்தான்னா நம்மளையும் உழுக்காட்டாமல் விடமாட்டான். நண்பர்களே, இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறப்போ தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, கடைசி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பணத்தை போடுறீங்க, அதுலேருந்து கடைசியாக 1 லட்ச ரூபாய்க்கு மேலே எப்போ கடைசியாக சம்பாதிச்சிங்க அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து டிவிடெண்ட் ரிலேட்டடான பங்குகளை எடுத்து வச்சுருந்தா கூட இப்போ பாருங்கள், இந்த பிஜி இன்வெர்ட்லாம் டிவிடெண்ட் தருது, இந்த பிபிசிஎல் தரப்போகுது, ஐஓசின்னு டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிகளே ஏகப்பட்டது இப்போ இன்ட்ரீம் டிவிடெண்ட் அப்படி இப்படின்னு தர்றாங்க. அதுக்கு நான் 5 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறவன்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி கூட அந்த நியூஸ் எடுத்து வச்சேன், அதை வாசிக்கக்கூடாதுன்னு தான் விட்டுட்டேன். ஸோ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளை வச்சு கூட வண்டி ஓட்ட முடியும் அப்படின்றது இந்த ஷேர் மார்க்கெட் கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய பாடம். அப்படி இல்லைன்னா பொறுமையாக இருந்தால் கூட ஜெயிச்சு வந்துடலான்றது இன்னொரு பாடம். ஒரு உதாரணத்துக்கு இந்த கடைசியாக சார்ட்டில் லோட் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக்கே நான் எடுத்து காட்டுறேன். இந்த சிடிஎஸ்எல்ன்ற ஒரு பங்கு, அவன் ஒரு கட்டத்தில் கீழே விழுந்ததுக்கப்புறம் பொறுமையாக பேஷன்ஸாக இருந்தாவே கூட அவன் ஒரு வருஷத்தில் அவன் பாட்டுக்கு தான் இழந்ததை மீட்டெடுக்கிறான். இன்னொரு பங்கு ஆர்கே ஃபோர்ஜ், இவன்கிட்ட பொறுமையாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை இப்போ வரைக்கும். பட் எனிவே ஒரு கட்டத்தில் ஒரு முறை தப்பிச்சு விட்ருக்கான், அதுக்கப்புறம் 8 மாதமாக கும்பா குட்டியாக தான் இருக்கான். ஸோ ஏதோ ஒரு வகையில் டிவிடெண்ட் ஸ்டாக்குகள்லையோ அல்லது நீங்கள் பொறுமையாக இருந்து சம்பாரிச்சது, எப்படி நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயா சம்பாரிச்சிருக்கீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.